இப்போ நான் உங்களை திருப்பதியில் இருக்க ஆஞ்சநேயர் பிறந்தா சொல்லப்படுற ஜெபாலி ஆஞ்சநேயர் கோயில் தாங்க கூட்டு போகிறேன். ஆமாங்க, இது காட்டுக்குள்ளே இருக்க ஒரு மலை கோயிலுங்க. 2 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி தான் போகணும். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சுத்தமான காற்று வேணால் கண்டிப்பாக இங்கே போகலாம். இங்கே மறக்காமல் போங்க, சூப்பராக இருக்கும். இது மேலே வந்து ஆஞ்சநேயர் கோயில் மட்டும் இல்லாமல் ராமர் தீர்த்தம், சீதா தீர்த்தம் 2 தீர்த்தமும் இருக்குது. அதையும் மேலே போனால் நம்ம பார்க்கலாம். வாங்க, நான் உங்களுக்கு கூட்டு போய் காட்டுறேன். இந்த இடம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. மேலே ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து எதிர்த்தாப்புலேயே வந்து ராமர் இங்கே தான் வந்து நீராடுறதா சொல்லப்படுது. இதாங்க அந்த புண்ணிய தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை குளிச்சுட்டு கோயிலை பார்க்கலாம். அந்த கோயில் ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலுங்க. ஆமாங்க, இங்கே தான் ஆஞ்சநேயர் பிறந்ததாக சொல்லப்படுது. இங்கே தான் பூலோகத்தில் ஆஞ்சநேயர் வசிச்சாகவும் சொல்லப்படுது. சூப்பராக இருக்குங்க இந்த கோயில். தங்க பெயிண்ட் அடிச்சு சும்மா ஜக 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 மின்னுது பார்த்தீங்களா? அதோட இது பார்த்து கோபுரத்தை பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. சூப்பராக இருக்குது. இதோட ஃபுல் டீட்டெயில் லிஸ்ட்டே வந்து நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. இது பின்னாடி ட்ரக் பண்ணி போனால் தான் சீதா தீர்த்து போக முடியும். இது கொஞ்சம் இறங்கி ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தாங்க இருக்கும். போனால் தண்ணி சும்மா சூப்பராக க்ளீனாக இருக்கும், அருமையாக இருக்கும். பார்த்தீங்களா? இது கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக போய் பார்க்கலாங்க. அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தை தாங்க சீதா குளிச்சதாக சொல்லப்படுது. இதான்